ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கான புது வீடியோ மக்களே. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ ரெகுலராக போடணும்னு நினச்சா நான் ரெகுலராக போட முடியல. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நான் போன வீடியோவில் ஒரு டாபிக் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பேர் என்னது மாற்றி போச்சு. ஃப்யூச்சர் செல்ஃப் டு யுவர் ஃப்யூச்சர் செல்ஃப், அதாவது உங்களோட எதிர்காலத்துக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ. அதை பற்றின ஒரு வீடியோவை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, டு அவர் செல்ஸ், அதாவது நம்மளை பற்றி நமக்கு என்ன தெரியும், மற்றவங்க நம்மளை பற்றி எப்படி தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வீடியோ கண்டென்ட்லாம் எதுவும் எழுதலை, அப்படி ரேண்டமாக தான் வீடியோ எடுக்கலாம்னு வந்தேன். அதனால் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே டைரெக்டாக இப்போ போகிறோம். இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னா, ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் லைஃப்பில் அப்படின்னு கரியரை நோக்கி போகிறவங்களுக்கான ஒரு வீடியோ. கரியரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். கரியர்னால் சும்மா ஏதோ கரியர் இல்லை, அவங்கவுங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும். கரியர் ரெண்டு கரியருக்கு வித்தியாசம் இருக்குது. கரியர் தான் நம்ம செய்கிற வேலைங்கிறது கரியரும்பாங்க. இதே பேஷன் இருந்துச்சுன்னா அது கரியர் வேறு மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இப்போ நான் சொல்கிறது கரியரை பற்றி என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப பேஷனேட்டாக இருக்கணும் நம்ம ஒர்க்கில். அப்போ தான் நம்ம கரியரில் எப்பவுமே அடுத்த லெவலுக்கு போக முடியும். எந்த வேலை செஞ்சாலும் அது ஒரு பேஷன் இருந்தால் மட்டும்தான் அதை சாதிக்க முடியும். அதனால தான் சரி ஓகே நம்ம செய்யலாம், நமக்கு எது பேஷன் பார்த்து அந்த வீடியோ எடுக்கிறது தான் பேஷனாக இருந்துச்சு. சரி அதுவே நம்ம கரியராக மாற்றோம்னா நம்ம ரெகுலராக வீடியோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நமக்கு கரியராக வரணும். எனக்கு வேறு என்ன பெரிய அதிகபட்ச ஆசைனா, நம்ம எடுக்கிற வீடியோ கண்டென்ட் நம்ம எப்படியா அதை நம்ம கரியராக மாற்றிடணும். கரியருங்கிறது உங்களுக்கு பே பண்ணி ஒரு ஜாப் கொடுத்து அதுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், அதான் கரியர். அதுக்கு முன்னாடி இருக்கிற பேஷனாக தான் இருக்கும். நீங்கள் ஒர்க்குக்கு போனால் கூட அது கரியராக மாறணும்னா அந்த ஒர்க்கில் நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சால் தான் அது உங்கள் கரியராக மாற்றிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ எனக்கே இந்த ஒர்க்கை நான் பண்ணணும்னா அது தொடர்ந்து நான் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறத நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அது அந்த கரியர் அந்த பேஷன் என் கரியராக வரும். கரியர்னே வருது. இதுதான் கரியருக்கும் பேஷனுக்குமான உள்ள ஒரு முதல் வித்தியாசம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதனால் இதை சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம கரியரில் என்ன பார்க்க போகிறோன்னா, கரியருங்கிறது பேஷன், அதாவது பேஷனேட்டாக இருக்கும். அதாவது நம்ம பேஷனோட நம்ம ஒர்க் இருக்கும்ல, அந்த ஒர்க்கை நம்ம ஆன் டியூட்டியில், அதாவது இப்போ என்ன பண்ண முடியுமோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம பேஷன் கட்டமாக கரியராக மாறும். எப்படி நம்ம பேஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும், வீடியோ எடுக்கிறது. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது தான் என்னோட பேஷன். என் பேஷனில் அதுக்கான நீஷ் என்னன்னு பார்க்கணும். நீஷ்னா வேறு ஒன்று டாபிக் தான் நீஷுமாங்க. நீஷ்னா வீடியோஸுக்கு நான் என்ன டாப்பிக்கில் எடுத்து கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். மோஸ்ட்டாக நம்ம வீடியோஸ் விளாக் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதை தாண்டிய ஒரு வீடியோனா அது இது ரேண்டமான வீடியோஸ் போடணும், அப்படி அப்ளிகபிள் ஆகணும், அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறதுமே அந்த ஆன் டியூட்டியில் இருக்கிற வீடியோஸ் தான். அதனால தான் இப்போ நான் வீடியோஸ் ரெடி பண்ணுறது தான் என் பேஷனாக மாற்றிட்டு அந்த பேஷனை நோக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு உழைச்சிக்கிட்டும் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாதிரி நான் முன்னாடி போட்ட வீடியோ ஃபியூச்சர் செல்ஃப்னு சொன்னேன், நம்மளோட ஃபியூச்சர் செல்ஃப் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பற்றின ஒரு வீடியோ மாதிரி வச்சுருந்தேன். அந்த வீடியோவை மறக்காமல் போயிட்டு முன்னாடி இருக்கிற வீடியோவை பாருங்கள். முடிஞ்சால் நான் என் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே நண்பர்களே, இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. மறக்காமல் எல்லாருமே அவங்க பேஷனில் சக்ஸஸ் ஆகி கரியராக அதை மாற்றிக்கணும்னு நான் காட் ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். போயிட்டு சைனிங் ஆஃப் ஃப்ரம் BJBV.